வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஹரிகிருஷ்ணன் பேசுகிறேன். 12th இங்கிலீஷு 6th சப்ளிமெண்ட்ரி த ரோமர் சீசர் பார்ட் 6 நம்ம அதில் பார்க்க போகிறோம். பார்ட் 5ல் வந்து லாஸ்ட்டானாக்கா ஒரு பாக்ஸில் வந்து ஒரு திங்ஸு பார்சல் ஒன்று வந்திருக்கும். அவனும் ரோஜர் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண, வாட்ஸனும் ரோஜர் 2 பேரும் சேர்ந்து அந்த வாளி பக்கெட்டுக்குள்ளே போட்டு அதை முக்கி அதை தண்ணியில் போட்டு முக்கி எடுப்பானுங்க. அது வரைக்கும் நம்ம அதில் பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்ததில் நமக்கு என்ன இருக்குன்னு நம்ம அதில் பார்க்க போகிறோம். பார்ட் 6 யூனிட்டு பேஜ் நம்பர் 101 102 201 202 வரைக்கும் இருக்குது. அதில் பேஜ் நம்பர் பார்த்துக்கலாம். வாட்ஸன் லெட்டிங் கோ டு ஹோல்டு ஆன் த பேக்கேஜ். ஸோ என்ன பண்ணிட்டா, உள்ளுக்குள்ள நல்லா அமுக்கி பிடிச்சிக்கோ. அண்ட் சிட்டிங் பேக் ஹீஸ் ஹீல்ஸ் அண்ட் இஸ் ரிலீஃப் சைன் ரிலீஃப் ஒரு பெருமூச்சு விட்றான். வெல் நல்லா இருக்கு. ட்ரூலி ட்ரான்னாக்கா நல்லா முழுகிருச்சு அப்படின்னு. இந்த மாப் இஸ் ஃபோர் ஹெட்டட் அண்ட் ரோஜர் கொலாப்ஸ் இன் டு தட் நியரஸ்ட் சேர். இந்த சேருக்கு பக்கத்தில் என்னக்கா, ஸோ அந்த மாப்புனாக்கா கீழே போகிற அந்த துணி எதிர்க்கலையா, அதெல்லாம் ஈரமாயிட்டு அதில். அப்போ அந்த நேரத்தில் பாருங்க, என்டர் த லேடி வாட்சன். அப்போ அந்த நேரத்தில் லேடி வாட்சன் உள்ளார நுழையிறாங்க. வித் ட்ரே ஆன் விச் இஸ் கிளாஸ் ஆஃப் ஒயின் அண்ட் சம் பிஸ்கெட். அதெல்லாம் பண்ணால் கிளாஸில் வந்து ஒயின் கொண்டு வந்து பிஸ்கெட்லாம் அந்த கொண்டு வராங்க. ஸோ லேடி வாட்சன் சொல்லலாம். அண்ட் சீயிங் த ஸ்ட்ரேஞ்ச் ஆக்குபேஷன். அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்து ரிச்சர்டு. ஸோ வாட் ஹாவ் யூ காட் இன் டு த பேல். என்ன வாளியில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அதில் கேட்குற உள்ள நுழையும் போது பார்த்துக்கிட்டே. ஸோ அடுத்து சொல்கிறான், பேக்கேஜ் தட் கேம் மார்னிங். இந்த ஒரு பேக்கேஜ், இது பார்சல் காலையில் வந்துச்சு இல்லையா, எ மேன் ஹூ பிராட் இட். அது வாங்கிட்டு வந்தான். யார்? ரோஜர் வாங்கிட்டு வந்தான். இந்த சம் ஃபெலோ த நாக்கடு அகேன்ஸ்ட் த எஸ்டர்டே. நேற்று என்னோட தள்ளிட்டு போனான் இல்லையா, அன்றைக்கி ஸ்லீப்டு த பேப்பர் இன்டு த மை பாக்கெட். அவன் பாக்கெட்டில் வச்சுட்டு போனான் பாரு அவன். தே தாட் இட் வுட் பி இட். அவன் தான் அது அனுப்பியிருப்பான்னு நினைக்கிறேன். த ஃபூல்ஸ், முட்டாள். ஹி பிகினிங்ஸ் த ஃபீல்ஸ் ஆஃப் பெட்டர் பட் வி ஹாவ் ஒன்ஸ் டு த மெனி ஆஃப் தம். ஸோ இந்த பலருக்கு நம்ம ஒரு ஆளே இருந்தாலே போதும் அப்படின்னு அதில் சொன்னான். லேடி வெஸ்டர்ன் சொல்ல விஸ் வயல் டிஸ்மேனாக்கா நம்பிக்கை இழந்து போய் அந்த இடத்துல பேசுகிறான். என்ன பேசுகிறான் பாருங்களேன். யூ ஆர் மேக்கிங் மெஸ் ஆஃப் அ பியூட்டிஃபுல் பிராண்ட். ஸோ புதுசாக ஒரு பிராண்டு ஒன்று வாங்கிட்டு வந்தோம், அழகான ஒரு இதை வந்து நீங்கள் கெடுத்துட்டீங்க, மெஸ்னாக்கா அழிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னான். ஸோ வெஸ்டர்ன் சொல்லலாம் இன்டர்பிரிட்டிங் ஹர் ஆங்கர்லி. ஸோ அந்த ஆங்கர்லினா கோவத்தோட அந்த இடத்துல அடிச்சுக்கிட்ட சொல்கிறான். ஃப்ரான்சிஸ் ஏ தண்டர் ஆஃப் ஹிஸ் நேம் ஆஃப் கோயின்ச் ஆஃப் ஸ்பீச். அவளோட பேச்சு அப்படின்னாக்கா ஒரு மின்னல் மாதிரி அந்த இடத்துல இருந்துச்சு. ஃப்ரான்சிஸ் அப்படின்னு சொன்னான். ஸோ வாட் இஸ் யுவர் பியூட்டிஃபுல் பிராண்ட் நியூ கார்பெட் மேட்டர் வென் யுவர் ஹஸ்பண்ட்ஸ் லைஃப் அட் ஸ்டேக் யூ ஷாக் மீ. ஸோ என்ன ஒரு அழகான ஒரு கார்பெட்டு. ஸோ யுவர் லைஃப் இஸ் ஸ்டேக். என்னோட கணவனுடைய வாழ்க்கையை விட அந்த கார்பெட் உனக்கு ரொம்ப முக்கியமா? யூ ஷாக் மீ. எனக்கு வந்து அதிர்ச்சி கொடுக்குறியா அப்படின்னு அதில் கேட்குறேன். சொல்லிட்டு அடுத்து பாருங்களேன். லேடி வாட்சன் ஹூ வாஸ் நாட் கோயிங் டு சே த கார்பெட். ஸோ இந்த தரைவிரிப்பை பற்றி அவன் சொல்லவே இல்லையே. கார்பெட்னா தரைவிரிப்பு தானே அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆஃப்டர் எ பாஸ் மைலி, கொஞ்ச நேரம் கழிச்சு, நோ அஃப்கோர்ஸ் நாட் மை டியர், ஐ ஷுட் நெவர் ட்ரீம் waiting for your safety against the finest product of the. ஸோ நான் ஒருபோதும் கூட என்ன பண்ணல, அந்த கனவு கூட நினச்சி பார்க்கல. ஐ நெவர் ட்ரீம், ஒருபோதும் நினச்சி பார்க்கல. ஸோ யுவர் சேஃப்டி, உங்களுடைய பாதுகாப்பு, அகெயின்ஸ்ட் ஈவன் ஃபைனஸ்ட் ப்ராடக்ட் ஏசியா, இந்த பொருளுக்கு எதிராக உங்களுடைய சேஃப்டி வந்து நான் அதை விட நினச்சி பார்க்கல. உங்களுக்கு தெரியும், யூனோ. ஸோ ஹவு த டாக்டர் டிஸ்அப்ரூவ் ஆஃப் த எக்ஸைமெண்ட் ஆஃப் ஃபார் யூ. இது எப்படி வந்து டாக்டர் அதில் ஏற்றுக்குவார் அப்படின்னு அதில் கேட்குறா. அதில் ஸோ அதில் கேட்டுட்டு அது சொல்லுங்க. Person, perhaps the doctor has never had infell a machine handed in at his door a spring of morning. ஸோ ஒருவேளை இந்த டாக்டர் வந்து நெவர் மெஷின்ஸ் அந்த இதை நரக எந்திரத்தை வச்சிருக்க மாட்டார் அப்படின்னு அதில் சொல்கிறான். எங்கன்னாக்கா ஸ்ப்ரிங் சீசன் நான் சொல்கிறான். ஸ்ப்ரிங் சீசன் சொல்லும் பொழுது அந்த வசந்த காலம் அப்படின்னு அர்த்தம் சொல்லுவோம். அடுத்தது லேடி வெஸ்டர்ன் சொல்கிற. ஸோ கண்டெம்ப்ளேட்டிவ் அப்படின்னு. கண்டெம்ப்ளேட்டிவ்னாக்கா நிதானத்தோட, contemplative, his eyes are portrayed which is hang opposite of side of window. என்ன பண்ணிட்டா, அந்த ஜன்னல் வழியால் வெளியில் ஒரு தொங்கிட்டு இருக்க அந்த கண்களை அந்த லைட்டாக அந்த இடத்துல பார்க்குறா. போர்ட்ரேட்னா படம், அந்த படத்தை என்ன பண்ணு ஆப்போசிட் தொங்கிட்டு ஜன்னல் வழியாக அந்த இடத்துல பார்க்குறா. டூ யூ திங்க் வி ஹாவ் பெட்டர் ரிமூவ் கிரேட் ஆண்ட் சிசிலி. அந்த நீங்கள் நினைக்கிறீங்களா, அதை வந்து இந்த சிசிலி ஆண்ட் அத்தையோட படத்தை அதை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு அதில் கேட்குறேன். கேட்டு
இன் திஸ் நேம் ஹெவன் ஒய் ஏன் இப்போ கடவுளுடைய பேரை சொல்கிற அப்படின்னு அதில் கேட்குறான். லேடி சி இஸ் எ டைரக்ட் லைன் த ஷார்ட் கம்மிங் த்ரூ த விண்டோ. ஸோ யாராவது சி இஸ் டைரக்ட் லைன் ஆஃப் ஷூட்டு, யாராவது டேரெக்டாக வந்து இந்த இடத்துல நேராக சுடுவாங்களா, த்ரூ த விண்டோ அந்த ஜன்னவழியாக அந்த இடத்துல வந்து யாராவது சுடுவாங்களா அப்படின்னு கேட்குறா. வெர்ஷன் சொல்லலாம் ஒய் ஷுட் எனி ஷார்ட் கம் ஃப்ரம் த்ரூ த விண்டோ, ஏன் அந்த இடத்துல வராது, ஜன்னவழியாக வராதா. ஸோ மீ ஐ ஆஸ்க்கு, நான் கேட்க மாட்டேனா. அப்போ லேடி வெஸ்டர்ன் சொல்கிறா. லேடி வெஸ்டர்ன் மைட்லி ஆப்ஜெக்டிவ் த டோன், குரல் வழியாக கொஞ்சம் இதாக வச்சுட்டு சொல்கிறா. ஐ வாஸ் merely டேக்கிங் த்ரூ தட் யுவர் ப்ராப்பர்ட்டி மை டியர் ரிச்சர்ட் சொல்லிட்டு and anyone setting a ilex tree out of the tree out that there would be in, யாராவது அந்த மரத்து மேலே உட்காந்துட்டு இந்த ஐலெக்ஸ் மரத்து மேலேருந்து யாராவது சுடுவாங்களா அப்படின்னு அதில் கேட்குறான். சொல்கிறான் இன் ஹிஸ் ஃபிட் காலேஜ் ஃப்ரான்சிஸ் வாட் மேட் யூ வாட் மேட் யூ திங்க் த ஐலெக்ஸ் ட்ரீ. ஸோ அந்த ஐலெக்ஸ் மரத்தை பற்றி சிந்தனை பண்ணுறதுக்கு உனக்கு தூண்டியது எது அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து வெள்ளடிஸ் வந்து தட் இஸ் வேர், அது எங்கே இருக்குது. ஐ வுட் ஷூட் யூ ஃப்ரம் அது அங்கேருந்து சுடும். ஐ மீன் தட் யூ ஆர் கோயிங் டு ஷூட் யூ த லீவ்ஸ் ஆர் த திங்கிங் எனஃப் ஹைடு அண்ட் சிட்டிங் தேர் எட் எனஃப் டு த அப்ஸ்க்யூர் ஆஃப் யூ. நான் என்ன நினைக்கிறேன், அந்த மரத்துலேருந்து சுட்டாலும் இந்த லீவ்ஸ் மரங்கள் இலைகள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப திக்காக அடர்ந்து அந்த இடத்துல இருக்குது. ஸோ அது மறைஞ்சிருச்சு. ஸோ எனி ஒன் சிட்டிங் தேர், யாராவது உட்காந்துருப்பாங்களா, எட் நாட் எனஃப் டு அப்ஸ்க்யூர் தேர் வியூ, அது மாதிரி இருக்கே இருக்காது அப்படின்னு அதில் சொல்கிறாங்க. அப்ஸ்க்யூர்னு சொன்னோன்னாக்கா இனம் புரியாத வார்த்தை கூட அந்த இடத்துல சொல்லலாம். அந்த இடத்துல உட்காந்து யாரும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறது. ஸோ அடுத்து பாருங்களேன் வாட்சன். ஸோ கம் அவே ஃப்ரம் தட் விண்டோ, விட்டு வெளியில் வாங்க. வாட் கம் அவே தட் விண்டோ விட்டு வெளியில் வாங்கினா. அப்போ லேடி வெஸ்டன் சொல்ல மூவிங் ஹிம் கிட்ட அந்த இடத்துல போயிட்டு நோ ஒன் இஸ் கோயிங் டு ஷூட் மீ, யாருமே என்னை சுட முடியாது. ஸோ வாட்ஸ் சொல்லலாம் ரன்னிங் அவுட் ஆஃப் த ரூம்குள்ளே ஓடி போய் அந்த காலிங் த ரோஜர் ஃப்ரம் தட் லேண்டிங், கீழே இருக்க ரோஜர் கூப்பிட்றான். ரோஜர்னு கீழே ஓடி போய் ரோஜரை கூப்பிட்டுட்டு ரோஜர் வெரி டிஸ்டன்ட், ரொம்ப தூரத்தில் மைலாட் அப்படிங்கிறான் கீழே நின்றுட்டு. வாட்ஸன் ஹேஸ் ஏ கார்டனர் கான் அவே ஏற்று, வெளில போயிட்டானா, தோட்டக்காரன் போயிட்டானா அப்படின்னா. நோ மைலாட் ஹீ இஸ் ஈட்டிங் ஹீஸ் டின்னர் அவுட் சைட் த கிச்சன் விண்டோ. ஸோ அவன் என்ன பண்ணால் கீழே அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு இருக்கான், கிச்சனில் அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னான். வாட்ஸன் சொன்னான். ஸோ டெல் ஹிம் சிட் அண்டர் த எலிக்ஸ் ட்ரீ அன்டில் ஐ கிவ் ஹிம் லீவ் டு மூவ். ஸோ அவன்கிட்ட போய் சொல்லி எலிக்ஸ் ட்ரீ இருக்கு இல்லையா, அந்த மரத்துக்கு கீழே போய் உட்கார சொல்லு, நான் சொல்கிற வரைக்கும் அவனை அங்கே அங்கே வர வேண்டாம், அவனை அங்கே இருக்க சொல்லு அப்படின்னு சொன்னான். சொல்லிட்டு ரோஜர் சொன்னான் எலிக்ஸ் ட்ரீ எஸ் மை லார்ட் எலிக்ஸ் ட்ரீ. வாட்ஸன் கம்ஸ் பேக் டு கோ அண்ட் ட்ராயர் அண்ட் டேபிள் அண்ட் வேர் த பிஸ்டல் த கெப்ட். அவன் என்ன பண்ண ஓடி போய் இடையில போய் அந்த டேபிள் ட்ராயரில் பிஸ்டல்னாக்கா துப்பாக்கி வச்சுக்கலாம், அதை போய் எடுத்து வரேன். எடுத்து வந்துட்டு லேடி வெஸ்டர்ன் ஆஸ் அ டேக் கேர்ஸ் த பிஸ்டல், லேடி வெஸ்டர்ன் பண்ணிட்டு அதை எடுத்து வரும்போது ஓ ரிச் டியர் பி கேர்ஃபுல், ரொம்ப ஜாக்கிரதாக இருங்க, தட் இஸ் வெரி டேஞ்சரஸ் வெப்பன், அது ரொம்ப ஒரு மோசமான ஒரு வெப்பன் அப்படின்னு அதில் சொல்கிறான். ஸோ இட்ஸ் கிரீம்லி இம்பார்ட்டன்ட், ஸோ அது ரொம்ப கம்பீரமாக கிரீம்லி இம்பார்ட்டன்ட்னாக்கா ரொம்ப கம்பீரமாக சொல்கிறான். ஐ நோ இட்ஸ், எனக்கு தெரியும். இப்போ லேடி வெஸ்டர்ன் சொல்கிறா வெல் நல்லது, ஐ திங்க் இட் இஸ் எ புவர் வே டு ஃபாயில் த அசாசினேஷன். ஸோ கொலைகாரனை முறியடிக்கிறதுக்கு இது வந்து அசாசினேஷன் கொலை பண்ணுறதுன்னு சொல்கிறது, கொலைகாரனை வந்து முறியடிக்கிறதுக்கு இது ஒரு வழியா அப்படின்னு சொல்கிறான். வாட் இஸ் என்னது அப்படின்னு கேட்குறான். அப்போ லேடி வெஸ்டர்ன் சொல்கிறான் ப்ளோயிங் ஒன்ஸ் ஆஃப். அப்போ ரோஜர் என்டர் த ப்ளோ ஆஃப் த டெட் ஃபாலிஸ், தாமே தாக்குவது ஒன் செல்ஃப், அப்படி நம்மளாமே தாக்குவது. அப்போனா ரோஜர் வந்து உள்ளர அந்த இதில் உள்ள கப்பல் உள்ள இது இருக்கு இல்லையா பவுலு, அதை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான் அவ்வளோ. ஸோ வந்துட்டு நல்லா கவனிக்கப்பாங்களேன். வெர்சன் லுக்கிங் அரவுண்ட் ஹிம் ஹி கம்ஸ், பார்த்துட்டு சுற்றிலும் பார்க்குறான். ஹேஸ் ஜோயல் கான் டு சிட் அண்டர் த ட்ரீ, ஜோயல் போய் மரத்துக்கு கீழே போய் உட்காந்துட்டானா அப்படின்னு. எஸ் சாரி சார். புட் டவுன் இஸ் பவுல் அண்ட் மேக்கிங் த சைட் ஆஃப் விண்டோ, வச்சுட்டு சைடில் அவ்வளோ விண்டோவில் பார்க்குறான். அட்லீஸ்ட் ஐ கேவ் ஹிம் யுவர் மெசேஜ், நான் அந்த கடைசி நேரத்தில் உனக்கு மெசேஜ் தரேன். வெர்சன் சொன்னான் ஐ கீப் அவே ஃப்ரம் தட் விண்டோ, நீ போயிட்டு அந்த ஜன்னலியாக நின்றுக்க. ஆஸ் அ ரோஜர் லுக்ஸ் அட்டானிஷ்டு, அப்படியே லைட்டாக எஸ்ஐம் கொள்ளாமல் அப்படியே நின்றுட்டுருக்கான். தேர் மே சம் ஒன் எலிக்ஸ் ட்ரீ, யாரோ ஒருத்தர் அந்த எலிக்ஸ் ட்ரீக்கிட்ட மரத்தில் நிற்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறான். ரோஜர் சொன்னான் பட் யூ திங்க் தே வுட் ட்ரை டு ஷூட் யூ ஆஸ் வெல் அஸ் ஹி இண்டிகேட்ஸ் எ பக்கெட். அவன் என்ன பண்ணால் சுட போனத்தில் அவன் வந்து தகவல் அந்த இடத்துல தெரிவிப்பான் அப்படின்னு ரோஜர் சொல்கிறான். அடுத்து வெஸ்டர்ன் சொல்கிறான் ஹூ நோன்ஸ், யாருக்கு தெரியும். வென் யூ ஹாவ் டீல்ட் வித் த கிரிமினல் மைண்ட் ஆஸ் லாங் அஸ் ஐ ஹாவ் டிட் யூ ஓப்பன் த டோர் டு ஸ்பீக் த கார்டனர், தோட்டக்காரன்ட்ட பேசுறதுக்கு கதை திறந்தையா அப்படின்னு அதில் கேள்வி கேட்குறான்
நான் பேசியிருக்கும்போது தோட்டக்காரன்ட்ட கதவு திறந்தாயா? அப்படின்னு அதில் கேட்குறான். டிட் யூ ஓப்பன் த டோர் டு ஸ்பீக் த கார்டன் திறந்து பேசினியா? அப்படிங்கிறான். ஓ நோ மை லார்ட் நான் அதுமாரி பேசல. ஐ ஸ்போக் த்ரூ தட் ஷட்டர். நான் ஷட்டர் வழியா தான் அந்த இடத்துல பேசினேன். ஷட்டர்ன்னு சொன்னோம்னாக்க அந்த கதவு திறந்துக்கிட்டு அது மேலே அந்த இடத்துல சொல்கிறது. அதுலேருந்து நகர்ந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு அர்த்தம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ. அடுத்து பார்ட் 7 இருக்குது. அதில் கிட்டத்தட்ட முடிஞ்சிரும் அதில். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ.